Hi friends, today's special Arabic chicken Mandy Biryani. So நம்ம வந்து Arabic ஸ்டைலில் ஒரு பிரியாணி சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம Arabic மசாலா பவுடர் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஓகே, அதுக்கு வேண்டிய பொருட்கள் எடுத்துப்போம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஃபர் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கங்க, ஒரு சின்ன சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் பூவு, கடமன் 8 எடுத்துக்கங்க, ஒரு பட்டை, அப்புறம் 3 பே லீஃப். இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். சட்டியில் நல்லா மணமாக வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து எடுக்கணும். இந்த மசாலா பவுடர், அரபிக் மசாலா பவுடர் வந்து ரொம்ப சூப்பர், ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்கள் வறுக்கிறப்பே உங்களுக்கு வந்து அந்த அரோமாவாக நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிட்டோன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம், எண்ணெய் ஊற்றாமல் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பிளெண்டில் போட்டு நல்லா பவுடர் ஃபார்ம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சிக்கன் சூப், அதாவது சிக்கன் சூப்புக்கும் ரைஸ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம 2 பே லீஃப் எடுத்துக்குவோம், ஒரு பட்டை எடுத்துக்குவோம், பாதி ஹாலண்ட் ஆனியன் மஞ்சள் வெங்காயம், 2 கோழி லேக். நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு எம்டி பாட் எடுத்துக்குவோம் சூப்பு வைக்கிறதுக்கு. ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த பே லீஃப் 2, ஒரு சின்னமன், ஹாலண்ட் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தாளிப்போம். அப்படி உங்களுக்கு எண்ணெய் பத்தலைனாக்கா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சமயத்தில் வந்து நம்ம வெங்காயம் போட்டதும் எண்ணெய் அப்படியே அது ரெசாப் பண்ணிக்கும், இழுத்துக்கும். ஸோ நம்ம எண்ணெய் போட்டு நல்லா தாளிப்போம். நீங்கள் தாளிக்கிறப்பே வந்து என்ன ஆகுனாக்கா வெங்காயம் நல்லா நரம் மாற ஆரம்பிச்சிடும், நல்லா குக் ஆயிரும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்தது நான் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து இந்த தண்ணி வந்து சூப்புக்கும் ரைஸ்க்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற்றுறேன், 1.5 லிட்டர். இப்போ நம்ம சிக்கன் லெக் எடுத்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கன் ஸ்டாக் 1 கியூப் போட்டுங்க. என்கிட்ட பவுடர் ஃபார்மில் இருக்கிற பவுடர் ஃபார்மில் போட்டிருக்கேன், 1 கியூப் போட்டுக்கலாம் ஒரு பானைக்கு. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுடர், அரபிக் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 20-30 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் ஸ்லோ ஃபயரில். ஸோ நம்மளோட சிக்கன் ஸ்டாக் அவ்வளோதான். ஸோ அதை கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்த ஐட்டம் வந்து நம்ம சிக்கன் மண்டி பிரியாணி, அதாவது பிரியாணி ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சிட்டேன், ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு நெய் ஊற்றிக்குங்க. நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கிளறி விடுவோம். நெய் கரைஞ்ச பிற்பாடு பாதி வெங்காயம், ஹாலண்ட் வெங்காயம் பாதி வெங்காயம் போடலாம், போட்டு தாளிக்கலாம். பச்சை மிளகாவையும் கூட சேர்த்துக்கலாம். நான் ஊசி மிளகாவையும் பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேன். ஊசி மிளகா 4, பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். ஸோ 2 வெட்டி போட்டிருக்கேன் கட் பண்ணி, அப்போ தான் அதோட உரப்பு அதில் இறங்கும். நல்லா கிண்டி விடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். ஸோ ஓரளவு நல்லா குக் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த எண்ணெயிலேயே அது நல்லா பிரிஞ்சு நல்லா பொரியும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வந்துடும். நல்லா வந்த பிற்பாடு நம்ம மசாலா பவுடர், அரைச்ச மசாலா பவுடர், அரபிக் மசாலா பவுடர், அது 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா தாளிப்போம். இப்போ நல்லா வந்துருச்சு. மசாலா போட்டு நல்லா கொதிச்சு நல்லா அழகாக வந்துருச்சு. அடுத்தது நம்ம ரைஸ் குக்கர் எடுத்துக்குவோம். ஏற்கனவே சோறு நான் ஊற வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸு 3 கப்பு அரிசி வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன். அதை நான் இதில் ரைஸ் குக்கரில் போட்டுக்கிறேன். ஸோ சூப்பும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ்குள்ளே சூப்பு இந்த காலையில் தான் நான் அளந்தேன். ஸோ அதே காலையில் தான் 3 கப்பு அரிசிக்கு 5 கப்பு சூப் எடுத்து சிக்கன் ஸ்டாக்கு. நம்ம தாளித்த பொருட்களை வந்து ரைஸ் மேலே கொட்டிடுவோம். கொட்டின பிற்பாடு ஸோ நான் அளந்த அதே கப்பில் தான் வந்து சூடாக இருக்கும். அந்த கப்பு நான் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால தான் நேராக நான் இன்னொரு பாட்டில் வந்து ஊற்றிச்சிருக்கேன். ஓகே, 3 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த சூப் வந்து நான் 5 கப்பு அளந்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா அந்த உப்பு கரையணும்ல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொரியண்டர் லீஃபு 1 கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்குவோம். நான் லீஃபாக தான் யூஸ் பண்ணேன். அதோட தண்டு பகுதியில் வந்து அப்புறம் நான் சாஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். நான் காட்டுறேன். இப்போ தான் நான் அந்த இலைகள் மட்டும் தான் போட்டேன். கொரியண்டர் லீஃப், கொத்தமல்லி லீஃப் போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம எப்போதும் ரைஸ் குக் பண்ணுறப்போ மாதிரி எப்போதும் ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். அது குக் பண்ண முடிஞ்சாலும் நம்ம மஞ்சள் கலரு ஒரு ஃபியூ ட்ராப் மேலே ஊற்றி விடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணலாம். சிக்கன் ஏற்கனவே நான் பாயில் பண்ணிட்டேன். பப்ரிக்கா பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பாயில் பண்ண இந்த சிக்கன் ஸ்டாக்கில் உள்ள சிக்கன் எடுத்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து பப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் கலரு ஃபியூ ட்ராப்ஸ் அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம அரைச்ச மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். பட்டர் நான் கரைச்சிட்டு அது மேலே போட்டு நல்லா பூசி விடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி சிக்கன் உள்ளுக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ண வேணாம். அது வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். அவனில் வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் மேலே அந்த கிறிஸ்பினஸ்க்கு அந்த அழகான கலர் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது வந்து இதெல்லாம் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஐஸ் பில்ல வச்சுருங்க. நீங்கள் சாப்பிட்ற மணிக்கு எடுத்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ மேரினேட் பண்ணி நான் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதையும் நல்லா ராப் பண்ணி விட்றேன். சிக்கன் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ராப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஐஸ் பில்ல தனியாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு டைமிங்கு. ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம இதை எடுத்து நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஸோ நான் அவன் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சிக்கன் லேக்கை. ஸோ இது ஒட்டிகிட்டு இருக்கு. ஐஸ் பில் வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம பட்டர் மில்க் கரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால் அது ஸ்டிக் பண்ணியிருக்கு. ஸோ எடுத்து பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு நான் அதில் உள்ள சாஸும் அது மேலே ஊற்றி விட்றேன். அடுத்தது நம்ம பேக் பண்ணுவோம். அவனில் வச்சு பேக் பண்ணுவோம். மேலே ஃபயர் வந்து மேலே உள்ள டாப் ஹீட்டில் வைங்க. ஸோ கீழே வைக்க வேணாம். நீங்கள் மேலே மட்டும் அந்த சூடு படுற அளவுக்கு வைக்கணும். 180 200 செல்சியஸ் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு சிக்கன் மண்டி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்தது சிக்கன் மண்டிக்கு நம்ம சூப் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சிக்கன் ஸ்டாக்கை வந்து வேக வச்சிருந்தோம். ஸோ நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து நான் சூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேலன்ஸ் வந்து சிக்கன் ஸ்டாக் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன். Black pepper 1/2 டீஸ்பூன்.
ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். கொரியண்டர் லீஃப் ஒரு கை நிறைய அள்ளி போட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா தேவைப்பட்டால் மறுபடியும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம அது வந்து கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு எடுத்து வைக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் மண்டியோட சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொருட்களோட லிஸ்ட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரெசிபியோட. இப்போ நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் சைட் டிஷ்ஷாக. சாஸ்க்கு வேண்டிய பொருட்கள் வந்து 1 ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொரியண்டர் ஸ்டெம், ஊசி மிளகா ஒரு 4 எடுத்து வச்சிங்க. இது வந்துக்கு உங்களுக்கு உரப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு நீங்கள் தகுந்த ஒரு ஊசி மிளகா 8 கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ லெமனை தவிர்த்து நான் மற்ற பொருட்கள்லாம் போட்டு ட்ரை பிளெண்டரில் அரைக்க போகிறேன். பாதி தக்காளி பழம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா அரைச்சிடுவோம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். உப்பு தேவையான அளவு லேசாக கொட்டிக்குவோம். சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். அரைச்சிட்டு அது ஒரு பேஸ்ட்டாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். உரப்பு வந்து உங்களுக்கு தகுந்த உரப்புக்கு வந்து நீங்கள் ஊசி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் மண்டியோட சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. God bless you all. Love you all. Take care. Bye-bye. Enjoy the food. Stay home. Drop it.